அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் பொதுத்தமிழ் இலக்கணத்தில் நகர நகர வேறுபாடுகளை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பொதுத்தமிழ் புதிய சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மயங்கொலிகள் அப்படிங்கிற டாப்பிக்கை பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மயங்கொலிகள் அப்படின்னா மொத்தம் 8 எழுத்துக்கள் இருக்கும். அந்த 8 எழுத்துக்களையுமே புது சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? லகர லகர ரகர, அடுத்தது பார்த்தீங்கன்னா நகர நகர அப்படிங்கிற இந்த டாப்பிக்கும், அடுத்தது ரகர ரகர அப்படிங்கிற டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த நகர அப்படிங்கிற டாப்பிக்கை வந்து வேறுபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுபோல் தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா முக்கியமான பகுதிகளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புது சிலபஸ்க்கு உண்டான ஒவ்வொரு வீடியோ பதிவாக நம்ம போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுவிடுங்க. ஒரு 100 லைக்குக்கு மேலே போனாலே நம்ம டெலகிராம் சேனலில் இந்த வீடியோட பிடிஎஃபை நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், மொத்தமாக இந்த நகர வேறுபாடுகள்லேருந்து 100 சொற்கள் வந்து பார்க்க போகிறோம். அதாவது 100 வேறுபாடுகளை நம்ம பார்க்க போகிறோம். இதை தவிர வேறு எதுவுமே எக்ஸாமில் கேட்க முடியாது. அந்த அளவுக்கு 6th-லேருந்து 12th வரைக்குமே நம்ம கொடுத்துட்டோம். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதனால் இதை ஃபுல்லாக பார்த்தாலே போதுமானதாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், அனல். ஓகேங்களா? இது வந்து தாடி கழுத்தை குறிக்கும் இந்த அனல் அப்படிங்கிறது. ஸோ 2 சுழி நாருக்கு பாருங்கள், அனல் அது வந்து நெருப்பை குறிக்குது. அதோடைய பொருள் வந்து நெருப்பு. அடுத்தது அணி அப்படின்னா அழகு அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். அணி அப்படின்னா நெற்பொறியை குறிக்கும். ஓகேங்களா? அடுத்தது அணு அப்படின்னா உங்களுக்கு நுண்மை அப்படிங்கிற பொருளை தரும். அணு. ஓகேங்களா? 3 சுழினு. அடுத்தது அணு அப்படின்னா தாடை அற்பம் அப்படிங்கிற பொருளை குறிக்குது. அணுக்கம் அப்படின்னா அண்டை அண்மை அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். அணுக்கம், அதே அணுக்கம் வந்து பார்த்திங்கன்னா வருத்தம் அச்சத்தை கொடுக்குது. ஓகேங்களா? அடுத்தது அணை அப்படின்னா படுக்கை அணைத்து கொள்ளுதல் அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். இந்த அணை பாருங்கள், அன்னை மீன் அப்படிங்கிறத குறிக்குது. அடுத்தது அணைய அப்படின்னா சேர அடைய அப்படிங்கிற பொருளை குறிக்குது. அணைய 2 சுழி நாவில் வந்து அத்தகைய அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. அடுத்தது அண்மை அப்படிங்கிற 3 சுழி அண்மை அப்படிங்கிறது அருகில் அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. 2 சுழியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீமை அல்ல அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. அங்கன். ஸோ இதில் 3 சுழி அப்படிங்கிறது அவ்விடம் அப்படிங்கிற பொருளை குறிக்குது. அங்கன் அப்படின்னா மகன் அப்படிங்கிறத குறிக்குது. அன்னம் அப்படின்னா மேல்வாய். அன்னம் அப்படின்னா சோறு. 2 சுழி நாவில் அன்னப்பறவையும் குறிக்குது. அண்ணன் அப்படின்னா தமையன் அப்படிங்கிற பொருள் வரும். அண்ணன் அப்படின்னா அத்தகையவன் அப்படின்னு வருது. அவன் அப்படின்னா அவ்வாறு அப்படிங்கிற பொருளை குறிக்கும். அவன் அப்படின்னா செய்மை சுற்றில் ஆண் மகனை குறிக்குது. ஆணகம் அப்படின்னா சுரை அப்படிங்கிற பொருளை தருது. ஆணகம் அப்படின்னா துந்துபி அப்படின்னா பொருளை கொடுக்குது. ஆணம் அப்படின்னா பற்றுக்கோடு அப்படின்னு வருது. ஆணம் அப்படின்னா தெப்பம் கல். ஆணி அப்படின்னா எழுத்தாணி இரும்பாணியை குறிக்குது. ஆணி தமிழ் மாதங்களில் 1. ஆணேறு ஆண்மகனை குறிக்குது. ஆணேறு அப்படின்னா காலை எருதை குறிக்குது. ஓகேவா? ஸோ அடுத்தது ஆண் அப்படின்னா உங்களுக்கு ஆடவன் அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. ஆண் அப்படின்னா பசுவையும் குறிக்கும். ஓகேங்களா? ஆணை அப்படின்னா கட்டளை ஆட்சி அப்படிங்கிற பொருளை தரும். ஆணை யானையை குறிக்கும். இணை அப்படின்னா துணை இரட்டை அப்படிங்கிற பொருள் தரும். இந்த இணை இருக்கு பாருங்கள், அது வந்து இன்ன வருத்தத்தை குறிக்குது. இணைத்து அப்படின்னா சேர்த்து அப்படிங்கிற பொருள் வரும். இந்த 2 சுழி இணைத்து அப்படிங்கிறது இத்தன்மையது அப்படிங்கிறத குறிக்குது. இவன் அப்படின்னா இவ்வாறு அப்படிங்கிறத குறிக்கும். இவன் அப்படின்னா ஆடவனை குறிக்கும், அதாவது அண்மை சுட்டுக்கு உண்டானது. ஈனவள் அப்படின்னா ஈன்றவள் அப்படிங்கிற பொருளை தரும். ஈனவள் அப்படின்னா இழித்தவள் அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. உன் அப்படின்னா உண்பாயாக அப்படின்னு பொருள். உன் அப்படின்னா உன்னுடைய பொருள் அப்படிங்கிற மாதிரி வருது. உண்ணல் அப்படின்னா உண்ணுதலை குறிக்கும். உண்ணல் அப்படிங்கிறது நினைத்தலை குறிக்குது. உண்ணி உண்பவன் ஒரு வகை பூச்சி. அந்த உண்ணி 3 சுழியில் வந்தா. அதே உண்ணி அப்படின்னா நினைத்து குதிரை அப்படின்னு வருது. ஊன் அப்படின்னா உணவை குறிக்குது. இன்னொரு ஊன் பார்த்திங்கன்னா மாமிசத்தை குறிக்குது. எண்ணெய் அப்படிங்கிற 3 சுழி இதில் வந்து பார்த்திங்கன்னா நினைக்க அப்படிங்கிற பொருள் தருது. எண்ணெய் அப்படின்னா போல வினைச்சொல்லை குறிக்குது. எண்ணல் அப்படின்னா எண்ணுதலை குறிக்குது 3 சுழி எண்ணில். அதுவே இந்த எண்ணல் வந்து என்று சொல்லுதல் அப்படின்னு வருது. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், எண்கு அப்படின்னா கரடி அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். எண்கு அப்படிங்கிற 2 சுழியில் வந்து என்று சொல்லுதல் அப்படின்னு வருது. 3 சுழியில் ஏன் அப்படின்னா வலிமை. 2 சுழியில் வலிமை ஒரு வினை சொல்ல குறிக்கும்.
ஏனை அப்படிங்கிறது 3 சுழியில் தொட்டிலும் 2 சுழியில் வந்தால் மற்றது அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. ஐவனம் அப்படிங்கிறது 3 சுழியில் வந்து பார்த்திங்கன்னா 5 வண்ணம் அப்படிங்கிற பொருளையும் 2 சுழியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மலை நெல் அப்படிங்கிற குதியும் கொடுக்குது. ஓணம் 3 சுழி நகரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்டிகை அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். 2 சுழி நகரம் வந்து எழுத்து சாரியை குறிக்கும். கனகம் இதில் 3 சுழி வந்து ஒரு படைப்பிரிவு அப்படிங்கிற வார்த்தையை கொடுக்குது. 2 சுழி நகரம் வந்து பொன் அப்படிங்கிற வார்த்தையை கொடுக்குது. கணப்பு குளிர்காயும் தீ அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. கணப்பு அப்படிங்கிறது பாரம் அழுத்தத்தை குறிக்குது. கனி 3 சுழி வந்து கணித்தல் அப்படிங்கிறத குறிக்குது. கனி அப்படின்னா பழம் சுரங்கம் சாரம் ஆனதை குறிக்குது. ஓகேவா. கணம் அப்படிங்கிற 3 சுழி நகரம் வந்து கூட்டம் அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். கணம் அப்படிங்கிறது பாரம் அப்படிங்கிறத குறிக்குது. கண்ணன் கிருஷ்ணனை குறிக்குது. அதுவே கண்ணன் அப்படின்னா கர்ணனை குறிக்குது 2 சுழினால். கன்னி அப்படின்னா மாலை கயிறு தாம்பு அப்படிங்கிற பொருளை கொடுக்குது 3 சுழி நகரத்தில். 2 சுழி அந்த நகரத்தில் குமரி பெண் உமை ஒரு ராசி அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். 3 சுழி நகரத்தில் கணை அப்படின்னா அம்பு. 2 சுழி நகரத்தில் ஒளி கணைத்தல் அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. கண் 3 சுழி நகரம் ஒரு உறுப்பு அப்படிங்கிறத குறிக்குது. அதுவே 2 சுழி நகரத்தில் கல் செம்பு உறுதி அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. கன்று 3 சுழி நகரத்தில் அம்பு அப்படிங்கிற பொருள். 2 சுழி நகரத்தில் அற்பம் இளமரம் குட்டி கைவளையை குறிக்குது. 3 சுழி நகரத்தில் கண்ணல் அப்படின்னா கருதுதல். 2 சுழி நகரத்தில் கரும்பு கற்கண்டை குறிக்குது. கான் 3 சுழியில் பார் அப்படிங்கிற பொருளையும் காடு வனம் 2 சுழி நகரத்தில் பொருளை கொடுக்குது. காணம் அப்படின்னா பொன் கொல்ல குறிக்குது. இதுவே 2 சுழி நகரத்தில் காணம்னா இசை காடு வனம் தேர குறிக்கும். காணல் அப்படின்னா 3 சுழி நகரத்தில் பார்த்தல். 2 சுழி நகரத்தில் பாலையை குறிக்கும். அடுத்து பாருங்கள். கினி கைத்தாளம் 3 சுழி நகரத்தில். இது 2 சுழி நகரம்னா பீடை. கிண்ணம் 2 சுழி நகரத்தில் வந்து கிளை துன்பம். 3 சுழி நகரம்னா வெட்டில் கிண்ணின்னு குறிக்கும். குனி அப்படின்னா வில் ஊமை அப்படிங்கிறது 3 சுழி நகரத்துலையும். 2 சுழி நகரம்னா குனிதல் வலை அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். குனித்தல் அப்படின்னா மதித்தல் எண்ணுதல் அப்படிங்கிறது 3 சுழி நகரம். 2 சுழி நகரம்னா வளைதல். குனிப்பு அளவு ஆராய்ச்சி அப்படிங்கிறது 3 சுழி நகரம். 2 சுழி நகரம்னா வளைப்பு ஆராய்ச்சி ஆடல். கேனம் அப்படின்னா 3 சுழி நகரத்தில் செழிப்பு மிகுதி அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். அதே 2 சுழி நகரமாக இருக்கும்போது பைத்தியம் பித்து அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. கேணி கிணறு அப்படின்னு வரும் 3 சுழி நகரத்தில். அதுவே 2 சுழி நகரமாக அந்த நீ இருந்துச்சுன்னா பித்து பிடித்தவர் அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. கோன் கோணல் கோன் அப்படிங்கிற 3 சுழி நகரம் கோணல் மாறுபாடுங்கிற பொருளை கொடுக்கும். 2 சுழி நகரமாக இருந்தால் அரசனை குறிக்குது. சாணம் சாணைக்கல் சாணியை குறிக்கும். அதுவே 2 சுழி நகரத்தில் அம்மி பெருங்காயத்தை குறிக்குது. 3 சுழி நகரத்தில் கூர்மை கரணை அப்படிங்கிறது சுனையாக பொருள்படுது. இதுவே 2 சுழி நகரமாக இருந்தால் சுனை அப்படிங்கிறது நீரூற்று அப்படின்னு வரும். சுண்ணம் அப்படின்னா வாசனை பொடி. சுண்ணம் அப்படின்னா சுண்ணாம்பு பூஜ்ஜியத்தை குறிக்கும். சேனம் அப்படின்னா மெத்தை 3 சுழி நகரத்தில். 2 சுழி நகரத்தில் பருந்து. சேனையில் அறிவு 3 சுழி நகரத்தில். அதுவே சேனை 2 சுழி நகரம்னா படை. சோனம் பொன் சிவப்பு தீ சோனகிரி 3 சுழி நகரத்தில். சோனம் 2 சுழி நகரத்தில் மேகம். சோனை ஒரு நதி சேரன் மனைவி இதெல்லாம் வந்து 3 சுழி நகரம். இதுவே 2 சுழி நகரம் அப்படின்னா மழைச்சாரல் மேகத்தை குறிக்கும் சோனைன்னா. அடுத்தது தன் அப்படின்னா குளிர்ச்சி அப்படிங்கிறது 3 சுழி நகரம். தன் 2 சுழி நகரத்தில் தன்னுடைய அப்படின்னு வரும். தனி அப்படின்னா தனித்தல் 2 சுழி நகரத்தில் தனிமை. 3 சுழி நகரத்தில் தானி அப்படின்னா தாஞ்சி மரம். 2 சுழி நகரத்தில் இருப்பிடம் பண்டகச்சாலைன்னு வரும். இதுவே தானு அப்படிங்கிற 3 சுழி நகரத்தில் சிவன் தூண் நிலைப்பேறு. தானு அப்படின்னா காற்று தான். 3 சுழி நகரத்தில் திணைனா ஒழுக்கம் குளம். இதுவே 2 சுழினா தானியம் ஒரு வகை புன்செய் பயிராக அது பார்க்கப்படுது. 3 சுழி நகரத்தில் திண்மைனா உறுதி. 2 சுழி நகரத்தில் திண்மைனா தீமை. 3 சுழி நகரத்தில் தின்னுனா வலிமை. தின் அப்படின்னா ஒன்று. அடுத்து 3 சுழி நகரத்தில் துணினா துணிதல் கந்தை அப்படின்னு வரும். 2 சுழி நகரத்தில் அச்சம் ஊடல் நீட்டித்தல் அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். தென் அப்படின்னா 3 சுழி நகரத்தில் தெளிவு அப்படிங்கிற பொருளையும் 2 சுழி நகரத்தில் தெற்கு அழகுங்கிற பொருளையும் குறிக்கும். நண்பகல் அப்படின்னா 3 சுழி நகரத்தில் நடுப்பகலையும் 2 சுழி நகரத்தில் நல்ல பகல் அப்படிங்கிற பொருளையும் குறிக்குது. நனி அப்படின்னா அணிங்கிற அழகு அப்படிங்கிற பொருள் வரும். நனி அப்படின்னா மிகுதின்னு வருது.
நான் அப்படின்னா 3 சுழி நகரத்தில் வெட்கம் கயிறு அப்படிங்கிற பொருளையும் 2 சுழி நகரத்தில் தன்மை பெயரையும் குறிக்கும். நாணம் அப்படின்னா வெட்கம் 3 சுழி நகரத்தில், 2 சுழி நகரம்னா புணுகு கவரிமான குறிக்கும். 3 சுழி நகரத்தில் பனி அப்படின்னா வேலை கட்டளையிடு அப்படின்னு வரும். 2 சுழி நகரத்தில் துன்பம் குளிர் சொல் நோயை குறிக்கும். பனை 3 சுழி நகரத்தில் முரசு உயரம் பரந்த அப்படிங்கிற பொருளையும், 2 சுழி நகரத்தில் அது ஒரு வகை மரம் அப்படிங்கிறதையும் குறிக்கும். பண் அப்படின்னா இசை 3 சுழி நகரத்தில், 2 சுழி நகரத்தில் அறிவாள் பல அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. 3 சுழி நகரத்தில் பண்ணை அப்படின்னா தோட்டம் அப்படிங்கிற பொருளையும், 2 சுழி நகரத்தில் பண்ணைனா கீரை செடியையும் குறிக்குது. பண்ணுதல் அப்படிங்கிற 3 சுழி நகரம் வந்து செய்தல் அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். 2 சுழி நகரமாக இருந்தால் நெருங்குதல் அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். பன்னி இது 3 சுழி நகரத்தில் செய்து அப்படிங்கிற பொருளையும், 2 சுழி நகரமாக இருந்தால் சீப்பு பனி நீர் மனை சணல் அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். பன்மை தகுதி, ஓகேங்களா. இதுவே 2 சுழி நகரமாக இருந்தால் பல அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. படித்தல் அப்படின்னா கட்டளை இடுதல். பனித்தல் அப்படின்னா துளித்தல் தூரல் விரித்த அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். ஸோ பனித்தல், ஓகேங்களா. படித்தல் கிடையாது, பனித்தல்னு வரும், 3 சுழினா வரும். அடுத்து பட்டணம் அப்படின்னா நகரம், பட்டினம்னா கடற்கரை நகர். பானம் நீருணவு, பானம் அம்பு, ஓகேங்களா, 2 சுழினானா. புனை 3 சுழியில் வந்து தெப்பம்னு வரும், 2 சுழியில் வந்து இட்டுக்கட்டுதல் கற்பனைன்னு வரும். புண் இதில் வந்து 3 சுழியில் காயமும், 2 சுழினா கீழான அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. பேனம் 3 சுழியில் பேணுதல் அப்படிங்கிற பொருளையும், 2 சுழியில் நுரை அப்படிங்கிற பொருளையும் கொடுக்குது. பேன் போற்று உபசரி அப்படிங்கிற 3 சுழியில் கொடுக்குது பொருளை, 2 சுழினா ஓர் உயிரியை குறிக்குது. மனம் அப்படின்னா 3 சுழியில் வாசனை திருமணத்தை குறிக்குது. மனம் உள்ளம் இந்துப்பு அதை குறிக்குது. மனை மரப்பலகை மணவரை 3 சுழினா, 2 சுழி மனைனா இடம் வீட்டை குறிக்கும். மண் 3 சுழினா தரை மண் வகையை குறிக்கும். 2 சுழியில் மன்னன் பெருமையை குறிக்கும். அடுத்தது 3 சுழி மண்ணையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இளமை கொடி வகையை குறிக்குது. மண்ணை அப்படின்னா தொண்டை கோபம் 2 சுழியில். அடுத்து மானி அப்படிங்கிற 3 சுழி நகரத்தில் அழகு பிரம்மச்சாரி அப்படிங்கிற அர்த்தத்தையும், 2 சுழி நகரத்தில் மானமுடையவர் அப்படிங்கிற பொருளையும் கொடுக்குது. மான் மாட்சிமை 3 சுழி நகரத்தில், அதுவே மான் 2 சுழி நகரத்தில் ஒரு விலங்கு அப்படிங்கிறத குறிக்குது. அடுத்து பாருங்கள் முனை 3 சுழி நகரத்தில் வெறுப்பு மிகுதி அப்படிங்கிற பொருளையும், 2 சுழி நகரத்தில் வந்து முன்பகுதி துணிவு முதன்மை அப்படிங்கிறத குறிக்குது. வனம் அப்படிங்கிற 3 சுழியில் வந்து ஓசை அப்படிங்கிற பொருளையும், வனம் காடு துளசி 2 சுழி நகரத்தில் கொடுக்குது. வன்மை வளப்பம் கொடை இதை வந்து 3 சுழி நகரத்தில் கொடுக்குது. வன்மை 2 சுழி நகரத்தில் உறுதி வலிமையை குறிக்குது. வண்ணம் 3 சுழி நகரத்தில் நிறம் குணம் அழகை குறிக்குது. 2 சுழி நகரத்தில் எழுத்து நீளத்தை குறிக்குது, எழுத்து நிறத்தை குறிக்குது. வானகம் 3 சுழி நகரத்தில் அக்னி பசுமடியை குறிக்குது. வானகம் மேலுலகத்தை குறிக்குது. வானம் அம்பு தீ மத்தாப்பு அப்படிங்கிற பொருளை குறிக்கும் 3 சுழி நகரத்தில். அதுவே வானம் 2 சுழி நகரமாக இருந்தால் ஆகாயம் மழையை குறிக்கும். வாணி 3 சுழி நகரமாக இருந்தால் கலைமகள் சரஸ்வதி அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். 2 சுழி நகரம் வாணி அப்படிங்கிறது துகிர்கொடி அப்படிங்கிற பொருளை கொடுக்கும், ஓகேங்களா. ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடிஞ்சிச்சு. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா லகர லகர ரகர அப்படிங்கிற 3 வார்த்தைக்கு உண்டான ஒரு வேறுபாடும், ரகர ரகர அப்படிங்கிற வேறுபாடும், ஓகேங்களா. ஸோ இன்னும் லா ழா லாங்கிற இந்த ஒரு வீடியோ இருக்குது, ரா ரா இந்த ஒரு வீடியோ இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதான் அடுத்தது நாட்களில் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.